டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தான் வந்திருக்கேன். ஸோ என்னடா வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி பாத்து வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதை தான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க. காலையில் ஃபோன் சாப்பிட்டு வேலைக்கு போனவங்களாம் இருப்பீங்க. ஸோ நான் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். சரிங்களா, நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம் இல்லை, பெங்களூர் மல்லேஸ்வரம் 11th கிளாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து நம்ம ஊரில் வந்து மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படின்னு சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஹோட்டலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜிஆர் ஐயங்கார் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேருங்க. மல்லேஸ்வரம் 11th கிளாஸில் எப்படி எடுத்தோன்னா ரைட் சைட்லேயே இருக்க ஹோட்டல், சின்ன பேரை போட்டுருவாங்க பாருங்கள். அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தான் வந்திருக்கேன். ஸோ என்னடா வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி பாத்து வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதை தான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் காலையில் சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க. நான் வந்து இதை தான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி ஹோட்டல் தான் டிஃபனு. சரிங்களா, இந்த டிஃபன் பிடித்ததில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெமன் ரைஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சுங்க. நான் காலையில் அங்கே வந்து வந்த இடத்துல இந்த இடம் பார்க்கும்போது தான் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஒரு இது இருந்தது, யோசனை. சரி, இது நீ தான் முடிஞ்சுது. ஸோ அதுதான் நீ சாப்பிட்டுருக்கோம். ஒரு ஃபேமஸான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இது. காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஹோட்டல்னு சொல்லி காட்டுறேன். ஒரு சிறிய ஹோட்டல் தான் இது. ஸோ அந்த ஹோட்டலோட இதுதான் ஃபேமஸான ஒரு இது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருப்பாங்க இங்கே. ஆமாம், நின்று வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். காட்டுறேன் இருக்குங்க. அதே மாதிரி கேசரி பாத்து வாங்கியிருக்கேன். அதே டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கேசரி பாத்து இங்கே இருக்குது. அதோட நெய் பாருங்கள் எங்கே போயிருக்கு, என்ன அந்தளவுக்கு குத்துக்கிறாங்க பார்த்தீங்க நெய். பயங்கரமாக இருக்குது அது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கேசரி பாத்து நெய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க கேசரி பாத்து. சாமையாக இருக்குது, ஒரு நெய்யாகவே இருக்குது. இது வந்து இவ்வளோ ஒரு ஆள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, வாங்க பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்களா, சட்னி. என்ன எப்படி காமிக்க பாருங்கள், அது வேறு அளவாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டுப்போம். இந்த லெமன் ரைஸுக்கு இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. ஆமாம், அதுதான் மக்கள் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. வாங்க பார்ப்போம். இந்த தட்டில் ஒரு சின்னதாக ஒரு இலை வச்சு இந்த சாதம் போட்டு கொடுத்தாங்க, எவ்வளோ பிரமாதமாக சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இந்த கேசரி பாத்தில் இவ்வளோ செலவு பண்ணி நெய்யை ஊற்றுறாங்க, ஒரு சின்ன இலையை போட்டு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆமாம், நான் வந்து குத்த சொல்லுங்க, குறை சொல்லலை. ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வந்து அது மாதிரி அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் மாற்றிக்க முடியாத ஒரு குறைகள் இருக்கும். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வாட்டர் பாட்டில் கிடைக்குதுங்க. ஹோட்டலே இவ்வளோ தாங்க, சின்ன ஹோட்டல் தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் கொடுத்தா சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.